சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். தேவன் இங்கே அவரது மரணம் மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியை பற்றி பேசுகின்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். இது ஒரு எளிய மற்றும் அற்புதமான சத்தியமாகும். இதை புரிந்து கொள்ள எந்த கல்வியோ அல்லது வேத அறிவோ தேவையில்லை. நாம் அனைவரும் கோதுமை மணியைப் போல இருக்கிறோம். கோதுமை மணியானது விழுந்து மரித்து பல கோதுமை மணிகளை தருவதை பார்க்கின்றோம். நல்ல மண்ணும் தண்ணீரும் கொண்ட ஒரு கோதுமை தானியம் சுமார் 5000 தானியங்களை விளையச் செய்யும். மீண்டும் அடுத்த ஆண்டு இந்த தானியங்களை விதைத்து 5 ஆண்டுகளுக்கு விளைந்ததை தொடர்ந்து விதைத்தால் தானியங்கள் நிறைந்து நீண்ட காலம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கோதுமை தானியத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். அவர் பல குமாரர்களை தம்முடைய பரலோக மகிமைக்குள் கொண்டு வரவும் அந்த குமாரலால் பரலோகம் முழுவதையும் நிரப்பவும் அவர் மரித்தார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். இந்த வல்லமையால் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தப்பட்டு கிடைக்கப்பெறுகிறது. யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 4லிருந்து 7வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தர் யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் நாசரேத்தின் இயேசுவை என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், நான் தான் அவர் என்றார். அதை கேட்டவுடனே அவர்கள் பின்னோக்கி சென்று கீழே விழுந்தனர். அவர்கள் அவரை தொட பயந்தார்கள். நாம் ஜெயிப்பவர்களை விட முற்றிலும் மேற்கொள்பவர்களாக இருக்கும்படி அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. இவ்வுலகம் முழுவதிலும் உள்ள மிக உயர்ந்த வல்லமையை நமக்குள் கொண்டு வர அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த வல்லமை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வல்லமை உங்களுக்குள் வந்துவிட்டதா? இது உங்களுக்குள் வேலை செய்கிறதா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதே வல்லமையோடு மேலும் மேலுமாக உயர்த்தப்படுகிறீர்களா? துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் மற்றும் வறுமை ஆகியவற்றில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? அல்லது அழக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க உங்களுக்கு உரிமை இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமருக்கு எழுந்த நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த 7 விதமான உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், பஞ்சங்கள், பட்டயங்கள், கஷ்டம் மற்றும் துன்புறுத்தல்கள், இவைகளுக்காக நாம் அழத் தொடங்கும்போது நாம் ஜெயங்கொள்பொருளை விட முற்றிலும் ஜெயங்கொள்பொருளாக இருக்க முடியாது. இந்த 7 விதமான உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், பஞ்சங்கள், பட்டயம், கஷ்டம் மற்றும் துன்புறுத்தல்கள், இவைகளுக்காக நாம் அழத் தொடங்கும்போது நாம் ஜெயங்கொள்பொருளாக இருக்க முடியாது. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்பொருளாக இருக்க வேண்டுமென்றால் இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இவைகள் மூலமாக நாம் வல்லமையும் வெற்றியையும் தேவன் பட்சத்திலிருந்து பெறலாம்.